கடத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையார் குடைக்கிறதுக்கு நம்ம வீட்டுல ஒண்ணும் கொட்டி கிடக்கலப்பா. அம்மாமா என் ஃப்ரெண்ட் உயிருக்கு போறாரா, இந்த நேரத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், பணம் கொடுமா. உங்க அம்மா மோதிரத்தை திருடி வித்து குடிச்சவன் தான்டா நீ. உன்னை பெத்த பாவத்துக்கு உங்க அம்மாவை நானும் தினந்தரம் செத்துட்டு இருக்கோம்டா. நீ எவன் உயிரையே காப்பாத்த போறியா? போடா. ஒரு 10,000 கொடுங்க. முடியாதுடா. உங்க அம்மா எங்களை நம்பிருக்காங்கப்பா. எங்கேயாவது போய் திருடி கொள்ளடிச்சு உன் நண்பனை காப்பாத்து. போடா. வாடி. சித்தப்பா கெஞ்சி கேக்குறேன் சித்தப்பா, பணம் கொடுங்க சித்தப்பா. உடனே ஆபரேஷன் பண்ணா உயிருக்கு காப்பாத்து டாக்டர் சொல்றாரு. எப்படியாச்சும் பணத்தை கொடுத்துறேன் சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா. நீ குடிக்கிறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் விதவிதமா போய் சொல்லுவ, அத நம்பணுமா நானு? போடா. சித்தப்பா நான் சொல்றது உண்மை சித்தப்பா, நீங்களே ஹாஸ்பிடல்ல வந்து பாருங்க சித்தப்பா. நீ காப்பாத்தினாலும் எப்படியும் குடிச்சு குடிச்சு சாவதான் போறான். இப்பயே செத்து போயிட்டு விடு. யார் மேல கை வைக்க? வண்டி கண்டிஷன் சுமாரா தான் இருக்கு. நீங்க கேக்குற பணம் என்னால கொடுக்க முடியாதுப்பா. உங்க ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எல்லாம் சரிப்பா, இந்த வண்டிக்கு 10,000 மேல ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. ஒரு உயிரை காப்பாத்த நீங்க செய்யற உதவியை நினைச்சுக்கோங்க சார். இல்லனா இந்த வண்டி வேணா வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரம் பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கிறோம் சார். ப்ளீஸ் சார், வேணா பணத்தை கொட்டி போட்டு கொடுத்துறேன் சார். சார் தயவு செய்து பணம் கொடுங்க சார். சரிங்க, பணம் கொடுக்குறேன். சரி சார். ஆனா வண்டியெல்லாம் வேண்டாம், சீக்கிரம் வண்டி எடுத்துக்கணும். கண்டிப்பா சார். தேங்க்ஸ் சார். திருடி கொள்ளடிச்சுதான் உன் நண்பனை காப்பாத்த சொன்ன. என் பைக்கை வந்து காப்பாத்த சொல்ல. கொன்னு இந்தாயா. பா என் ஃப்ரெண்டோட உயிர்ப்பா, தயவு செய்து அவன் உயிரோட விளையாடாதீங்கப்பா. என் தலையை அடமானம் வச்சாவது பைக்கை திருப்பி கொடுத்தாரப்பா. பா தயவு செய்து நில்லுங்கப்பா, சொல்றத கேளுங்க. ஒழுங்கா வழி விடுறா. இல்லையா இந்த பாருங்க ரமணா, அதிகமா குடிக்கிறதுனால உங்க லிவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இமீடியட்டா நீங்க குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். கஷ்டம் டாக்டர். நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன்னா என் வேதனையை நினைச்சு செத்துருவேன். நீங்க குடிக்கிறத நிறுத்தலைனாலும் செத்து போயிடுவீங்க. பணம் கட்டலன்னு வெளியே கொண்டு போய் சொல்லிட்டாங்கடா. என்ன பண்றதுன்னு தெரியலடா. டாக்டர் 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 நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டோம், பணம் கிடைக்கல. முதல்ல நீங்க ஆபரேஷன் பண்ணிருங்க, நாங்க எப்படியாவது பணத்தை கட்டிடுறோம் டாக்டர். ஹலோ, இது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுங்க. இங்க பணம் கட்டினா தான் ஆபரேஷன் பண்ண முடியும். உங்களால முடியலையா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பார்த்து கூட்டிட்டு போங்க. டாக்டர் என்ன பண்றது? டாக்டர் 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 அங்க போயிட்டு தான் டாக்டர் நீங்க வரோம். 2 நாளா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது நீங்க தான் ஃப்ரெண்ட காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர் கால் வேணா விடுங்க டாக்டர். நீங்க படிச்சவர் தானே, உயிரோட பணமா முக்கியம். பணம் எப்ப நான் சம்பாதிச்சுக்கலாம். உயிர் போச்சுன்னா ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் கடவுள்னு சொல்லுவாங்க, நீங்க காசை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப நிதானமா பேசிட்டு இருக்கேன், என்ன டென்ஷன் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். மன்னிச்சுங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் பாருங்க டாக்டர். டாக்டர் தயவு செய்து போகாதீங்க டாக்டர், கொஞ்சம் கருணை காட்டுங்க ப்ளீஸ் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். எங்களை மேல போய்யா, போயா பார்க்கலாம். போங்க போயா. எங்க ஃப்ரெண்ட் எங்களுக்கு உயிரோட வேணும். அவன் இல்லைன்னா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம். தயவு செய்து உதவி பண்ணுங்க டாக்டர். தேவனா எங்க கிட்னியோட கொடுங்க டாக்டர். எங்க ஃப்ரெண்டை காப்பாத்தி கொடுங்க டாக்டர். முடியாதுன்னா அவனோட சேர்த்து எங்களை கொண்டுட்டு போங்க டாக்டர். ஏத்தியா ஏத்தியா ஏத்தி கொண்டு. உயிரை விட பணம் முக்கியம். ஏய் ஏய், மரியாதை எழுந்து போயிடுங்க, இல்ல ஐ கால் தி போலீஸ். நீங்க யார வேணா கூப்பிடுங்க, எங்க நண்பனை காப்பாத்தாம எங்கேயும் போட மாட்டோம். ஏன் யோசிக்கிறீங்க? போலீஸை கூப்பிடுங்க கூப்பிடுங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க. எங்க வேதனை உங்களுக்கு புரியாது, நீங்க இதுல தலையிடாதீங்க. டாக்டர், இவங்க ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்தி உங்ககிட்ட கொடுத்துருங்க. அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் அதை நான் கட்டுறேன். ஓகே தேங்க்ஸ். போங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சுமா, எந்த ஆபத்தும் இல்ல. உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா இருக்காரு. ரொம்ப நன்றி சார். உங்க நண்பருக்கு மயக்கம் தெளிய கொஞ்சம் நேரமாகும், அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. சரி ஓகே, ரொம்ப நன்றி சார்.
அப்போ நான் கிளம்புறேம்மா. தம்பி, தெய்வம் மாதிரி வந்து என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. இந்த உதவி என்னைக்குமே மறக்க மாட்டேன் தம்பி. எதுக்குமா பெரிய வார்த்தை? நாங்கள் தெரியாமல் தகராறு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல விடுப்பா. நண்பன் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். சார் நீங்க கொடுத்த பணத்தை கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்தாதான் சார். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி நட்போட ஒத்துமையா இருங்க. இந்த உலகத்திலேயே தாய்க்கு அப்புறம் சிறந்த உறவு நட்பு மட்டும்தான் நான் நம்புறேன். சார் உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்கன்னா. விசிட்டிங் கார்டு. தேங்க்ஸ். வரமா? வாங்க சார். ஓகே சார். ஹலோ, நான் பாஸ்கர் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. பரவாயில்லையா? நல்லா போயிட்டு இருக்கா? as it is நல்லா தான் போயிட்டு இருக்கு. உன் ஃப்ரெண்ட் திரு எப்படி இருக்கா? அந்த துரோகி எப்பவோ செத்துட்டான். வணக்கம் சார். வணக்கம் சார். டிக்கெட் புக்கிங் வேலைக்காக ஒருத்தர் சொல்லியிருந்தேன்ல, அது இவர் தான் சார். சொந்த ஊர் வேலூர், +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். ஏழ்மையான குடும்பம், அப்பா இல்ல. வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. என்ன சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? 2000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சார். இன்னொரு 500 ரூபா சேர்த்து 2500 கொடுத்துருங்க. சரிங்க சார். எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது தம்பி. ஒழுங்கா வேலை செய்யணும். சரிங்க சார். நன்றிங்க சார். இங்க பாரு திருநாகர் சார், முதலாளி ரொம்ப நல்லவர், ஒழுக்கமா நடந்துக்கணும், புரியுதா? மேனேஜர் சார். சொல்லுங்க சார். பேர் என்ன சொன்னீங்க? திருநாகர் சார். என்ன விஷயம் சார்? இந்த பணத்தை கொடுத்தவன அனுப்பிடுங்க சார். அவன் ரொம்ப நல்ல பையன் சார். சொன்னதை செய். சரிங்க சார். திருநாவுக்கரசு துரோகி. வண்டியா வேமா வண்டியா? ஏய் நில்றி, நீ எங்க போறான்னு உன்னை விட மாட்டேன். வேண்டாண்டி நில்றி. வேமா வண்டியா? அவன் நிச்சானா உனக்கு தலை இருக்காது. ஏய் வீடா ஓட்டுறான். என்ன சொல்லுங்க? விஜய் விஜய் விஜய், என்ன அந்த மெயின் ரோட் வரைக்கும் ட்ராப் பண்ணிடுறியா? என்ன விஷயம்? ஏன் இப்ப டென்ஷன் ஆகுது? ஏதோ பிரச்சனையா? என்னன்னு சொல்ல. ஒரே வெட்டு ஓடி போ. எவ்வளவு தூரம் போறீங்க? மல்லி, என்ன பிரச்சனை சொல்லிட்டு போ. இப்ப சொல்லிட்டு போய். நான் அப்படியே சொல்றேன். எங்கடி ஓடுற? எஸ்கேப் ஆயிட்டாடா. டேய் தம்பி, என் கையால தான் உனக்கு சாவு நினைச்சேன், மிஸ் ஆயிட்டேன். யோ, என்னையா சொல்ற? என் பொண்டாட்டியை இழுத்துட்டு போக திட்டம் போட்டது கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கரு, மளிகைக்கடை மஸ்தான். அதுக்கப்புறம் நீ. ஆனா உன் கூட தான் ஓடி போவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் கணிப்பெல்லாம் பொய்யாக்கிட்டு அவன் கூட ஓடி போயிட்டாளே. நடக்கட்டும் நடக்கட்டும் சொல்லிக்கிட்டு இப்படி தள்ளிட்டு போயிட்டானே. வண்டி அடியா. விஜயண்ணா, இந்தாண்ணா போ. புடிண்ணா. இது வரைக்கும் சாமி கும்பிட்றதுக்குன்னு கோயிலுக்கு வந்ததில்ல. எந்த சாமி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலடா. கவலைப்படாத, இந்த சாமியிட்ட கேட்டுருவோம். ஏன் சாமி, என்னடா அம்பி? முருகன் எங்க இருக்காரு? எலக்ட்ரிஷியன் முருகன் தானே. சந்தேகப்பட்டு சம்சாரத்தை கொண்டுட்டு கோர்ட்டு கேசுமா அழிஞ்சுட்டு இருக்கான். நோக்கு தெரியாதோ? நாங்க கேட்டது காட் முருகன சாமி. காட் முருகனா? நேரா போய் இடது பக்கம் திரும்புங்க. நல்ல சாமி. தேங்க்யூ சாமி. சாமி, அர்ச்சனை பண்ணணும். பேர் சொல்லுங்க. ஜிங்கா. ஜிங்காவா? சியா மாதிரி ஜிங்கா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாது சாமி. சுத்தம். ब्रह्मणेश्वर स्वामी पादारंदजोः स्तोत्र पूजांत्यद्य करिष्ये। ओम श्रीर्वच्चस्वमायुष्यमारोग्यमावेदाच्छोभमानं महीयते। धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः। என்ன இவர் தீபத்தை கல்ல ஊத்திக்காம ஓடுறார்? அவன் லவ் பண்ற பொண்ணு வந்திருக்கு. சாமியை விட காதல் முக்கியமா போச்சு. முருகசாமி லவ் பண்ணவர் தானே? பகவானே. ஒரு நிமிஷம். நான் என்னோட லவ் சொல்லிட்டேன். உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. ஏதாச்சும் சொல்லிட்டு வாங்களேன்.